ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. இந்த கலியுகத்திலே கண்கண்ட பேசும் தெய்வமாக குருவாயூரிலே எழுந்து அருளிருக்கின்ற குருவாயூரப்பன் கோடிக்கணக்கான பக்தர்களை கொண்டு உன்னி கிருஷ்ணனாக காட்சி அளிக்கின்றார். குருவாயூரப்பன் என்றதும் முதலில் நமது நினைவுக்கு வருபவர் ஸ்ரீ நாராயணம் என்னும் பக்தி ரசம் ததும்பும் நூலை எழுதிய ஸ்ரீ நாராயண பட்டத்திரி என்பவர் ஆவார்கள். அவர்கள் குருவாயூரப்பனை தோழனாக கொண்டு குருவாயூரப்பனிடம் நேருக்கு நேர் பேசும் தெய்வ ஆற்றலை பெற்று இருந்தார். அவர் தினசரி ஒரு பாடலை எழுதி குருவாயூரப்பன் காலடியிலே வைத்து விடுவார். அந்த நாராயண பட்டத்திரி எழுதிய ஓலைச்சுவடியிலே உள்ள குறைகளை பிழைகளை குருவாயூரப்பனை நேரிலே வந்து திருத்தியதாக வரலாறு கூறுகின்றது. அதனால் நாராயண பட்டத்திரிக்கு தம்மை விட குருவாயூரப்பன் மேல் பக்தி கொண்டவர்கள் யாரும் இருக்க முடியாது என்ற கர்வம் ஏற்படுகின்றது. அப்போது அந்த ஊரிலே தாழ்த்தப்பட்ட வகுப்பிலே பிறந்து குருவாயூரப்பன் மேல் அதீத பக்தி கொண்ட பூந்தானம் என்ற அன்பர் நாராயண பட்டத்திரியை அணுகி என்னை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகின்றார். அதற்கு நாராயண பட்டத்திரியின் மனம் இடம் கொடுக்க மறுக்கின்றது. ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பிலே பிறந்த பூந்தானத்தை சீடனாக ஏற்றுக்கொள்வதா என்று அவரது மனம் இடம் கொடுக்க மறுக்கின்றது. இருந்தாலும் பூந்தானம் விடவில்லை. என்னை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நான் குருவாயூரப்பனை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று நாராயண பட்டத்திரியை பார்த்து கேட்க, அதற்கு நாராயண பட்டத்திரி நீ குருவாயூரப்பனை எருமை மாடாக நினைத்து வணங்கு என்று கூறுகின்றார். அவர் கூறியதை உண்மை என்று நம்பிய கள்ளம் கபடமற்ற பூந்தானம் குருவாயூரப்பனை எருமை மாடாகவே நினைத்து வணங்குகின்றார். அங்கே குருவாயூரப்பன் சன்னதியிலே பக்தர்களின் கூட்டம் அலை மோதுகின்றது. குருவாயூரப்பா குருவாயூரப்பா என்ற கோஷம் விண்ணை எட்டுகின்றது. அது உற்சவ காலம் என்பதால் தீப ஆராதனைகள் காட்டி கருவறையிலிருந்து குருவாயூரப்பனை வெளியே எடுக்க முற்படுகின்றார்கள் அர்ச்சகர்கள். ஏனோ தெரியவில்லை, குருவாயூரப்பன் சன்னதியை விட்டு வெளியே வர அடம் பிடிக்கின்றார். கூடியிருந்த அன்பர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் நாராயண பட்டத்திரிக்கும் காரணம் புரியவில்லை. அப்போது எனது அப்பனை, எனது குருவாயூர் அப்பனை வலதுபுறமாக சற்று சாய்த்து வெளியே இடுங்கள், ஏனால் குருவாயூர் அப்பனின் கொம்புகள் வாசல் படியை இடிக்கின்றன என்று பூந்தானம் கூறுகின்றார். அர்ச்சகர்கள் பூந்தானத்தின் கூற்றின்படியே குருவாயூரப்பனை சற்று சாய்த்து பிறகு வெளியே எடுக்கின்றார்கள். அப்போதுதான் நாராயண பட்டத்திரிக்கு உண்மை புரிந்தது. நாம் குருவாயூரப்பனை எருமை மாடாக நினைத்து நீ தொழ வேண்டும் என்று கோரியது உண்மை என்று நம்பிய பூந்தானம் குருவாயூரப்பனை எருமை மாடாகவே நினைத்து வணங்கி வந்து இருக்கின்றார். தனது பக்தனின் கூற்று உண்மைக்கு மாறாக இருக்கக்கூடாது என்று தனது பக்தனின் வாக்கு பொய்க்காமல் இருக்க அந்த குருவாயூரப்பன் பூந்தானத்திற்கு எருமை மாடாகவே காட்சி அளித்திருக்கின்றார் என்று அப்போதுதான் புரிந்து கொண்டார் நாராயண பட்டத்திரி. அவருடைய கர்வம் அன்று முதல் அடங்கியது. பூந்தானத்தை வணங்கி அவரை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார். ஓம் நமச்சிவாய. ஆடிய